ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு கார்த்திகை சோமவார திங்கட்கிழமைங்கிறதுனால சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் கலந்துக்கங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம் வலுவாக இருந்தாலும் குரு பார்வை பெறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இப்பொழுது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. குறிப்பாக உங்களது வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்களது பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்து முடிந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து விடுங்க. எனவே நீங்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் மற்றும் செட்டில் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாம் நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணிட்டு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வராக்கடன்களாக இருந்த பழைய பாக்கிகள் கூட இப்பொழுது வசூலாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். பண வரவுகள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன்களை எல்லாம் திருப்பி அடைத்து கடன்களை செட்டில் பண்ணிட்டு கடனே இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல சூழலை கூட உங்களால் இப்போ உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல பண வரவுகள் அதிகமாக இருக்குங்க. செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. இயல்பாகவே அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய வகையில் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாக இன்னைக்கு அமையலாம். அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எந்த செலவுகள் தேவையில்லைங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தேவையில்லாத செலவுகளை ஒதுக்கி வைத்து விட்டு முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யும்போது இன்னும் சிறப்பான சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படிலாம் யோசிக்கிறாங்க மற்றவங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொண்டு சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சிந்தனைகளை கவனமாக இருந்து நீங்கள் வேலைகளை பார்க்கும்போது அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினம் அனுசரித்து போங்க. சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். கல்வி வாழ்க்கையில் மாணவர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இப்பொழுது காணப்படுதுங்க. கல்வி வாழ்க்கையில் பொறுமை நிதானம் மாணவர்களுக்கு கட்டாயமான ஒரு தேவைங்க. அலுவலக பணிகள் நிமித்தமாக சில வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அலைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடக்கூடாதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இல்லை அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க, அண்டை வீட்டார் முதற்கொண்டு அனைவரிடமும் இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மனசில் மட்டும் ஊக்கத்தை நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளும் போது இன்னைக்கு நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக நீங்கள் முடித்து நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்க முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் பண வரவுகள் மூலமாகவும் இருக்கிறது, காரிய வெற்றிகள் மூலமாக இருக்கிறது. ஆனால் நல்ல ஒரு புரிதல் அவசியம். அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே புரிந்து கொண்டு செயல்பட்டால் வேற லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் தன்னம்பிக்கையை மனசுலேருந்து குறையாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் இனிமை காத்திருக்குங்க. உங்கள் காதலர் கூட இன்றைய தினம் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக பிரகாசமான ஒரு நாள் சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் அன்பான புன்னகை மற்றும் அன்பான நடவடிக்கைகள் மூலமாக அதிகமான நல்ல சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் காதலர் கூட அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். உங்கள் பர்சனாலிட்டி அதிகரிக்குங்க. உங்களோட பர்சனாலிட்டி காரணமாக மற்றவங்க உங்களை எளிதில்
உங்க கூட வந்து ஒட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உங்க பர்சனாலிட்டி மூலமாக உங்களுக்கு ஏற்படும். ஒரு சென்ட் மாதிரி உங்கள மத்தவங்க வந்து இழுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் நீங்க பெற முடியுங்க. அந்த மாதிரி உங்க பர்சனாலிட்டி வந்து உதவிகரமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க. கடந்த காலத்துல எங்கேயாவது பணம் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த பழைய முதலீடுகள் மூலமாக இன்னைக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகள் கூட நீங்க பழகும்போது உங்க கருத்துக்கள வந்து திணிக்க கூடாதுங்க. உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து திணிக்காம, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அன்பாக பேசி, சில விஷயங்கள புரிய வைத்து, அவர்களுக்கு வந்து நிதானமாக, பக்குவமாக பேசி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்க கருத்துக்கள வந்து அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ அற்புதமான ஒரு நாள் அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாருடைய புதிய நபர்களிடமும் நீங்க வந்து நம்பகத்தன்மை அறியாமல், நீங்க எந்த விதமான சீக்ரெட்டையும் ரிவீல் பண்ணக்கூடாதுங்க. உங்களுடைய புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, உங்க ரகசியங்கள், வாழ்க்கை ரகசியங்களை பற்றி நம்பகத்தன்மை நீங்கள் உறுதி செய்யாமல் யார்ட்டயும் அத ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நீங்க வந்து அதில கொஞ்சம் கவனமா இருங்க. திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையானவர் ஒரு அற்புதமான ஒரு ஏஞ்சல் போல தெரிவார் இன்றைய தினம். எனவே இன்றைய தினம் அதை உணர்ச்சிபூர்வமாக உணர்வீங்க. காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது வாழ்க்கை துணையுடனான திருமண வாழ்க்கை 2மே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி கலகலப்பாக உங்களுடைய இன்றைய தினத்தை வந்து இல்லற வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அன்பு மற்றும் நல்ல ஊடல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறுங்க. பண வரவுகள் பெருகும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீ எளிதில் மற்றவங்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அன்பா பேசுங்க, அன்பா நடந்துக்கங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிந்தனையின் போக்கில கொஞ்சம் கவனம் செலுத்தி கடிவாளம் போடுங்க. மனசுல தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9, 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வி பணிகளில் அதிகமான ஆர்வம் தேவைப்படுங்க. ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சாதகமான சூழ்நிலையும் இருக்கும். படிப்பில் ஒரு ஆர்வமுள்ள சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க, பேலன்ஸ் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனா சூப்பரான ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களிடம், நண்பர்களிடம், சக ஊழியர்களிடம், உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு எல்லாரும் கூடயும் அனுசரித்து போங்க. உங்களுக்கு உறவினர்கள் வழியில் அனுசரித்து போவதன் மூலமாக பல சங்கடங்களை தவிர்க்க முடியும். நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் போகணுங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அலுவலக பணிகள் ரீதியாக ஏற்படலாம். அது உங்களுக்கு நன்மைகளையே தரும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க சிந்தனைகளுக்கு கொஞ்சம் நீங்க கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க. மனசுல ஊக்கம் குறையாம, தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்குங்க. நெருக்கமானவர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.